என் வீட்டில் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், இந்த இண்டஸ்ட்ரி வேண்டாம், நீ ஏன் இதுக்குள்ள வர அப்படின்னு தான் இருந்தது எங்க அப்பா அம்மாவுக்கு. பட் ஒன்ஸ் ஐ வாஸ் வெரி ஸ்டபர்ன். நான் வந்து இந்த இடத்துல நான் உங்களுக்காக பண்ணல, இப்போ நான் எனக்கு பிடிச்சதை பண்ணிக்கிறேன்னு சொல்லும்போது அவங்களால they couldn't say anything. அண்ட் நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னேன், நான் உங்ககிட்ட வந்து எதுவும் கேட்க போறது இல்லை. நான் எதுவுமே வந்து நான் கிரியேட் பண்ற பாத்தா இருக்கட்டும், நான் கிரியேட் பண்ற ஜேர்னியா இருக்கட்டும் சொல்லிட்டு தான் ஐ வெண்ட் அஹெட், மெட் மெனி டைரக்டர்ஸ், மெனி ப்ரொடியூசர்ஸ். ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல வந்து ராம் சாரை வந்து இவென்ச்சுவலா ஒரு இடத்துல மீட் பண்ணி தரமணி ஹேப்பன்ட். அண்ட் அதுக்கு ஒரு ப்ரொடியூசர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாரு. அண்ட் பிகாஸ் தங்கமிங்கல் ஜேஎஸ்கே சார் தான் ரிலீஸ் பண்ணாரு. ஸோ அவர் ஹீஸ் கம் ஆன் போர்ட் டு ப்ரொடியூஸ் த ஃபிலிம். தரமணி பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, ஓகே இவங்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்ட்டு. ஆஃப்டர் தட் தே வர் லைக், ஓகே உனக்கு பிடிச்சதே நீ பண்ணு அப்படின்ட்டு. பட் என்னன்னா தரமணி முடிச்சுட்டு எதுவுமே ஈஸியா நடக்கிறது இல்ல லைஃப்ல. ஸோ அதுக்கப்புறம் there was 3.5 years நான் ராக்கி பண்ணி, நான் 2017 ஆகஸ்ட் தரமணி ரிலீஸ் ஆச்சுன்னா ராக்கி ரிலீஸ் in 2021 டிசம்பர். பிக் கேப். ஐ வாஸ் வெரி ஷூர் நான் இந்த மாதிரி படங்கள் தான் பண்ணணும், எல்லாமே நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட் நம்ம கதை வருது, ப்ரொடியூசர் இருக்காங்கன்னு சொல்லி ஒரு படம் பண்ண வேணாம். நம்ம மனசுல அந்த கதை வந்து பிடிக்கணும், அது உணர்வா நம்ம பெர்ஃபார்மன்ஸா அது நிக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் ஒரு படமும் பண்றது. அதனால நான் வந்து ஒரு கேப் எடுத்தேன்.